60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி ஆட்சியில் இருந்து 18 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு இன்றைக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல், பாசிசம் வீழட்டும், பாசிசத்தை வீழ்த்துவோம், இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இது என்னது? இது திராவிட மாடல் அரசியல். பல காலம் கழிச்சு இப்பதான் மாநிலங்களுக்கான உரிமையை குரல் கொடுக்கிறாங்க. இப்ப முதல்ல அடிப்படையிலிருந்து கேள்வி, மாநில உரிமை எதது? என்னென்ன மாநில உரிமை? இந்த உரிமையெல்லாம் இப்ப யாரிடத்தில் இருக்கிறது? பறிபோய் விட்டது. யாருடைய ஆட்சி களத்தில்? பறித்து கொண்டு போனவன் எவன்? கச்சத்தீவு பறிபோனது எப்போ? கல்வி மாநில உரிமை, அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனது இப்போது. மருத்துவமனைகள் கட்டுவது, மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் எங்கே? இது யார் காலத்தில் கொண்டு போகப்பட்டது? இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், இந்த பயோகாஸ், இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது? அணு உலை இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து நட்டு வைத்து போனார்களா? மீத்தேன், ஈத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா? ஸ்டெர்லைட் இவர்களுக்கு தெரியாமல் வந்து கையெழுத்தாயா இங்க கட்டப்பட்டதா? இந்த 2 கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா? இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது யார்? தேர்தல் வரும்போது திடீரென்று உரிமை என்று பேச காரணம் என்ன? எப்படி இருக்கு? அது ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது, விவசாயி மேல பாசம் வருது? இந்த செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உருகி அழுவான், அப்பா அடிக்கடி விட்டு உன்னை பார்க்காம சரியா பார்க்காம விட்டானாப்பா. எப்படி இருக்கு? அதே கதை தான். நீங்க உயிரோடு இருக்கும்போது சோறு தாம செத்தவன பால் ஊத்தி அழுகிறது படையில் செய்யற பரதேசி கூட்டம் இது. அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும்